ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஹரிஹரனிடம் விடிய விடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு கூலிப்படையும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிரிகளையும் ஒருங்கிணைத்ததாக ஹரிஹரன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான விவரம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரனை, அதாவது வழக்கறிஞர் ஹரிஹரனை போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். நேற்று மாலை முதல் அவரிடம் விடிய விடிய தீவிர விசாரணையானது நடைபெற்றது. குறிப்பாக வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கும் இந்த கொலையை அரங்கேற்றியதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படும் சம்பவம் செந்திலுக்குமான 10 ஆண்டுகால நட்பு குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு யார் யாரிடமெல்லாம் வசூலித்து ஹரிஹரன் பணப்பட்டுவாடா செய்தார், ஏனென்றால் அந்த கொலையாளிகளுக்கு அதே போல கொலையாளிகளுக்கு பின்னால் பக்கபலமாக இருந்தவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது ஹரிஹரன் தான் என்பது போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பவம் செந்தில் குறிப்பாக வெவ்வேறு எண்களில் இருந்து VPN, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் கால்களில் மட்டுமே தொடர்பு கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கு எதிரான நபர்களை எப்படி ஒருங்கிணைத்து எந்த பிசிறும் இல்லாமல் கொலையை அரங்கேற்ற வேண்டும் என அவ்வப்போது அறிவுரை வழங்கியதாகவும் ஹரிஹரன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி இந்த கொலை சம்பவம் அதே போல பணப்பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுவிட்டு வழக்கமாக வடகிழக்கு மாநிலங்களில் சம்பவம் செந்தில் எங்கெங்கு தங்குவார், அதே போல தரை வழியாக அடிக்கடி நேபாளம் சென்று தங்குவதாக கூறப்படும் சம்பவம் செந்தில் அங்கிருந்தபடியே சமூக விரோத செயல்களுக்கான சதித்திட்ட ஆலோசனைகளை எப்படி வழங்குவார் என ஹரிஹரனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி மொத்தம் இந்த ஆற்காடு சுரேஷ் சகோதரர்கள், அதே போல அஞ்சலை, அதே போல சிசிங் ராஜா, இந்த கொலை வழக்கில் மற்றொரு நபராக தேடப்படும் சிசிங் ராஜா என அனைவரையும் ஒருங்கிணைத்து எப்படி அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொலையாளிகளுக்கு எந்த வகையில் இவர் பணத்தை கொடுத்தார் என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி சம்பவம் செந்திலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சிலரும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் தற்போது தீவிர விசாரணையானது ஹரிஹரனிடம் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் சம்பவம் செந்திலுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடியவர் ஹரிஹரன் தான். அவர்தான் சம்பவம் செந்தில் சொல்லக்கூடிய அனைத்து செயல்களையும் சென்னையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர் என்பதால் தற்போது அவரிடம் திடுக்கிப்பிடி விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.